ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக, சிவசிவாய நமக. நீங்கள் எப்போதும் கவலை இல்லாமல் இருங்கள். நீங்கள் சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன். நல்ல நேரத்தை நான் உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நான் உங்களை நிச்சயமாகவே பாதுகாப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வேண்டும். உங்கள் மீதுதான் என்னுடைய அன்பையும் அக்கறையையும் நான் செலுத்தி கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவரையுமே என்னுடைய குழந்தைகளாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தைகளை நான் நேசிக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. எதுவும் எவரும் எதையுமே உனக்கு செய்யவும் முடியாது. அதனால் நீ கவலையற்று இருக்காதே. எதற்குமே கவலையும் படாதே. உன் பாரத்தை சுமக்க எனது துவாரகாவில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதனால் நீ கலங்கக்கூடாது. வாழ்க்கையில் துணிந்து போராடி கொண்டே இருக்க வேண்டும். நீ எந்த சூழ்நிலைகளையும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் நீ பேச நினைக்காதே. உனது பாரத்தை முழுவதுமாகவே என் மீது நம்பிக்கை வைத்து நீ செலுத்திப்பாரேன். நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? உன்னுடைய பாரத்தை நான் ஏற்க தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ படும் வேதனையிலுமிருந்து நான் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்போது வருகிறதோ அந்த நொடி முதலே உன்னுடைய கவலைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் என் குழந்தையே. உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் இருக்கிறது. கடன் தொல்லைகள் இருக்கிறது. இவைகளிலிருந்து நான் உன்னை விடுவிக்க நினைக்கிறேன். ஆனால் நீ என்னை நம்ப மறுக்கிறாய். இதுவரை நான் உனக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடை கொடுத்து கொண்டிருந்தேன். நீ எப்போது என் மீது அவன் நம்பிக்கையை வைத்தாயோ அப்போது முதலே என்னுடைய செயலெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது. இது காலத்தின் கட்டாயம். உனது கர்ம பலன்களை நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் இது. முழுவதுமாகவே அனுபவித்து விட்டாய். நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகிறாய். இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஏற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது அனைத்திலும் உனக்கு வெற்றி என்றும் வெற்றி முழக்கம் மட்டுமே உன் காதுகளில் விழும். நான் உன்னுடன் இருக்கிறேன். எனக்காக ஒரே ஒரு முறை என் நாமத்தை உச்சரி. என்னை நம்பு. நான் சொல்வது போல நீ செய்து கொண்டே வந்தாய் என்றால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன். தாய் உன்னை மறந்தாலும் பெற்ற தந்தை உன்னை மறந்தாலும் இந்த பெற்றெடுக்காத அப்பா நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்கள் பாரத்தை என்னிடம் தாருங்கள். நான் சுமக்கிறேன். நான் உங்களிடம் கேட்பது எல்லாமே நம்பிக்கை, பொறுமை மட்டுமே. அதனால் என் மீது எந்த குறையும் இல்லாமல் என்னை நீ நம்பு. உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு உறவோ நட்போ உடன் இருக்கும் நபர்களிடமிருந்தோ எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் தான் கடந்தாக வேண்டும். உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. அவர்கள் சொல்வது சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். உன் பாரத்தை சுமக்க நான் துவாரகாவில் காத்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே. துணிந்து வா. எதிர்த்து போராடு. எந்த சூழ்நிலையிலையும் எதற்காகவும் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. மகிழ்ச்சியாகவே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஏற்றம் பெறுவாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே. அழுதது எல்லாமே போதும். அழுத காலம் எல்லாமே முடிந்துவிட்டது. இனி நீ சிரிக்கப் போகிறாய். மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய். எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது. நல்லதை மட்டுமே நினை. நல்லதை மட்டுமே செய். நல்லதை மட்டுமே பேசு. முடிந்தவரை உன்னால் முடிந்தவரை பிறருக்கு நீ உதவி செய். உன் மனதில் எப்போதும் ஒரு இரக்க குணம் இருக்கட்டும். கவலைப்படாதே. அப்பா நான் இருக்கிறேன். உன்னை எப்போதுமே
கைவிடவே மாட்டேன். உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்துமே என்னை வந்து சேரும். எந்த அம்பு உன்னை நோக்கி வருகிறதோ அது என்னை நோக்கி வரும். எவர்கள் உன்னை நோக்கி அந்த அம்பை வீசினார்களோ பிற்காலத்தில் அதுவே அவர்களை வந்து சேரும். அதனால் அவர்கள் பேசுவதையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே. துணிந்து எதிர்த்து நில். வருகிற அம்பு கூட என் பெயரை உச்சரிக்கும் போது தானாகவே உடைந்து திரும்பிவிடும். அதனால் பயமற்று இரு, சந்தோஷமாக இரு. உன் அப்பாவின் துணை உனக்கு எப்போதுமே உண்டு. இந்த சுழற்சியான வட்டத்தில் மேலே உள்ளது கீழே வரத்தான் செய்யும், கீழே உள்ளது மேலே ஒரு நாள் வரத்தான் செய்யும். அதனால் பேசுபவர்கள் பேசட்டும், நீ உன் இஷ்டம் போல சந்தோஷமாக இரு. உன் இப்போதைய நிலை கண்டு நீ துவண்டு கொண்டிருக்கிறாய். இந்த நிலை இப்படியே இருக்குமா? என்னை மீட்பார் யாரும் இல்லையா? எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லையா என்று உன் மனம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது. எல்லாமே எனக்கு தெரியும். நீ நம்பிக்கையை இழக்காதே கண்மணி. கொஞ்சம் காலம் பொறுமையாக இரு. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதுமே நான் உன்னுடன் தான் இருப்பேன். எதற்குமே கவலை விடாதே. உன்னை விட்டு நான் எங்கும் அகலவே இல்லை. கொஞ்சம் தூரம் கூட நான் உன்னை விட்டு என்னால் செல்ல முடியாது. ஏனென்றால் நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய். உனக்கே என்ன ஆகிவிடுமோ என்ற பயம் உன் மனதிற்குள்ளே ஆணி வேறாக அச்சாணி போட்டு அமர்ந்திருக்கிறது. முதலில் நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும். உன்னுடைய நிலை இந்த நிலை இப்படியே இருக்கும் என்று எண்ணுகிறாய் அல்லவா? கவலைப்படாதே. இந்த நிலை நிச்சயமாகவே மாறும். நீ சந்தோஷமாகவே இருப்பாய். ஏனென்றால் நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னை நான் என் இரு கண் கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ என்னுடைய இரு கண்களையும் பார். அதில் உனக்கு ஒரு உயிரோட்டம் தெரிகிறதா என்று சொல். அப்படியென்றால் நான் உன்னுடனே உன்னை சுற்றிதான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். என் கண்கள் கூட உன்னிடம் பேசும். நான் மௌனமாகவே இருக்கிறேன் என்று நீ புலம்பாதே. உனக்கு வேண்டியது எல்லாமே நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். என்னால் நேரடியாக வந்து செய்ய முடியாது. அதனால்தான் யாரோ ஒருவர் மூலம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீ எப்பொழுதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் என் பெயரை சொல்லி கூப்பிடு. நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர்வாய். நிச்சயமாகவே உணர்வாய். உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன். என் இரு கண்களும் உன்னை மட்டும்தான் பார்த்து கொண்டே இருக்கின்றன. அதனால் நீ எதற்குமே பயப்படாதே. துணிந்து செல். எல்லாவற்றையுமே அடித்து நொறுக்கி போராடு. நிச்சயம் என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு. என் அப்பா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, என் அப்பா என்னை சுற்றி இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, என் அப்பா எனக்கு உதவுவார் என்ற நம்பிக்கையோடு செயல்படு என் தங்கமே. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன். நீ கவலையற்று இரு. உனது கவலையால் எதையுமே சாதிக்க முடியாது. அப்படி முடிந்தால் நீ சாதித்துப்பார். அதில் எனக்கு ஒன்றும் பயமில்லை. உன்னால் முடிந்தால் நீ சாதித்து காட்டு. கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை என்பதை நீ உணர்ந்து அதற்கு பிறகு நீ செயல்படு. முதலில் இந்த வலைக்குள்ளிருந்து நீ வெளியே வா. அப்போது நான் உனக்கு முழுவதுமாகவே உன் கண்களுக்கு நான் காட்சி தருவேன். எந்த நாளும் நான் வந்து உன்னை நிழலாக காப்பேன் என நீ என்னை நம்ப வேண்டும். நிம்மதியை உன்னிடம் வந்து நான் சேர்த்து விடுவேன் என்று நீ நம்ப வேண்டும். சந்தோஷமாக நான் உன்னை வாழ வைப்பேன் என்று நீ நம்ப வேண்டும். இப்படி என் மீது நம்பிக்கை வைத்தால்தான் எல்லாமே உனக்கு சுகமாக, நலமாக, வளமுடன் உன்னை வாழ வைக்க முடியும் என்னால். சுழற்சியை உடைப்பதுதான் ஆன்மீகம். செக்கு மாடு சுற்றி சுற்றி வருவது போல மீண்டும் மீண்டும் சுழல்கிறீர்கள். குழந்தையாக இருக்கும்போது விளையாட்டு, இளமையில் வேறு நாட்டம், 40 வயதை தாண்டினால் குழப்பமான மனநிலை, 60 வயதில் என்ன நடக்கிறது எனக்கு, எதற்காக இந்த வாழ்க்கை என்ற கேள்வி. இதை போய் ஒரு சிலர் ஆன்மீகம் என்று நினைத்து கொண்டு விடுகிறார்கள். அப்படியல்ல, இது வெறும் சுழற்சிதான்.
இப்படிதான் உங்கள் மூதாதையர்களின் அதே பழைய சக்கரம் உங்கள் மூலமாக இப்போது சுழன்று கொண்டிருக்கிறது. ஆன்மீகம் என்றால் உங்கள் தாத்தாவும் அப்பாவும் அம்மாவும் உங்கள் மூலமாக ஜீவிப்பதற்கு அனுமதிக்காமல் உங்களது வாழ்க்கையை ஒரு புத்தம் புது உயிராக, ஒரு புதிய சாத்தியமாக நீங்களாகவே உருவாக்கிக் கொள்வதுதான். இதுதான் ஆன்மீகம். இந்த சுழற்சியை உடைப்பதுதான் ஆன்மீகம். கர்மா என்றால் தலைவிதி என்று அர்த்தமில்லை. அப்படி சொல்லியாக்கிவிட்டார்கள். உங்கள் தலைவிதியும் கூட உங்களுடைய செயல்தான். இதை உணர்ந்தால் இப்போது கர்மா என்பது உங்களை சிக்க வைக்கும் ஒன்று கிடையாது என்பது உங்களுக்கே தெரிய வரும். உங்களை விடுவிக்கும் ஒன்றாக அது மாறிவிடும். நிச்சயமாக இதை நீங்கள் உணர்ந்திட வேண்டும். நல்ல கர்மா எது, கெட்ட கர்மா எது, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பின்விளைவு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் செயலுக்கான விளைவு எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாரானால் அது நல்லதா கெட்டதா என்ற கேள்வியே வராது. கர்ம வினைகள் பற்றிய கவலையே இருக்காது. மற்றபடி பாவம் புண்ணியம் என்பதெல்லாம் சொர்க்கம் பற்றி பேசுபவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள். இயற்கை என்பது கொடூரமானதும் இல்லை, கருணையானதும் இல்லை. நல்லது கெட்டது என்பதெல்லாம் மனிதரின் பார்வையில் உள்ள கோணம்தான். மனிதன் அதை எப்படி பார்க்கிறான் என்பதை பொறுத்துதான் நல்லதும் இருக்கிறது, தீயதும் இருக்கிறது. நாம் நடந்து கொள்ளும் விதத்திலும் இது இருக்கிறது. அதனால் நாம் செய்யும் செயல்தான் நம்மை சுற்றி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நல்லதே செய்யுங்கள், நல்லது நடக்கும்.